ஹாய் ஹலோ செல்ல குட்டீஸ். நான் என்னதான் சாப்பிட்டாலும் உடம்பு வச்சுக்க மாட்டேன். ஏன்னா நான் எப்படி சாப்பிட்றேன், நான் எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது உங்கள்கிட்ட காமிக்கணும். நிறைய பேர் வாக் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கிறவங்க, இல்லைங்க ரொம்ப ட்ரௌசினஸாக இருக்கிறவங்க காலையில் ஒரு பனானா சாப்பிட்லாம், இல்லாட்டினா ராத்திரியே ஊற போட்டு 2-3 பதாம் சாப்பிட்லாம், இல்லாட்டினா ஒரே ஒரு இட்லி சாப்பிட்லாம், க்ரீன் டீ இல்லாட்டினா ஒரு பிளாக் டீ குடிச்சிட்டு வாக் போகலாம். நான் வந்து இந்த மாதிரி 2 kg வெயிட் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்களா? இதுதான் வந்து உன்னக்காய். என்னோட சிஸ்டரில் கொடுத்து அமிச்சாங்கல்ல. இது நம்ம பண்ணணும்னா ரொம்ப கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். ஏன்னா இது வந்து ரொம்ப பண்ணுறதுக்கு ரொம்ப மெனக்கெடணும். அதாவது கொஞ்சம் இந்த பனானா இருக்குல்ல, கேரளா பனானா, அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு, ரொம்ப பழுத்திருக்கக்கூடாது, ஒரு ஆஃபாக பழுத்திருக்கணும். அதை வந்து கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதை வந்து பரத்திட்டு, அதுக்கப்புறம் தேங்காய், கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை சிக்கிட்டு, இந்த மாதிரி கேஷ்யூ நட்டும் தேங்காவும் சர்க்கரையும் அதெல்லாம் போட்டு பிரட்டி அதுக்கப்புறம் அதை அப்படியே ஃபில் பண்ணி பண்ணுறது தான் அந்த உன்னக்காய். இது சாப்பிட்டோம்னா எவ்வளோ வெயிட் போடும். ஆனால் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் செய்வேன். ஏன்னா ரொம்ப வீக்காக இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் இதோட டேஸ்ட்டு. எப்படி ஃபில் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா? இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து அப்பர் பாடியாக இருக்கட்டும், கை லூஸாக இருந்தாலும் சரி, நல்லா சாப்பிட்டுக்கோங்க. என்ன வேணால் சாப்பிடுங்க, ஆனால் வாக் போயிடுங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. பாவம், நான் இப்படி சாப்பிட்றது பார்த்தா என் குழந்தைக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். என் பாப்பானா பொண்ணு கொஞ்சம் பெருசாகிட்டா, பாப்பான்னு சொல்கிறேன். அவங்களுக்கு இது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ யம்மியாக இருக்குது. யாரும் கேட்டிருந்தாங்க உன்னக்காய்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்கு, ஒரு பனானாலாம் சாப்பிட்டுட்டு போவேன். இல்லாட்டினா நம்ம ரொம்ப வீக் ஆகிடும். ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அஸ்கு புஸ்குன்ட்டு அப்படி நடந்துட்டு டயர்ட் ஆகிட்டு என்ன தெரியும், நமக்கு நல்ல ஸ்வெட் ஆகணும், ஆனால் வயிறுலையும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நடக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்டெமினா வேணும். அதனால் நான் சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையெல்லாம். அடுத்த எக்ஸசைஸ் மட்டும் எப்படி பண்ணுறதுன்ட்டு மட்டும் பாருங்கள். செம்மையாக சொல்ல மறந்துட்டேன். இது மாதிரி ஒரு பிளாக் டீ இல்லைன்னா ஒரு பிளாக் காஃபி வந்து, இது நான் சர்க்கரை போட மாட்டேன். இதை வந்து இந்த சுகருக்கு இது ஈக்குவலாகி போயிடும். இதில் வந்து சுகர் போடாமல் அப்படியே குடிச்சிடுவேன். லைட்டாக கொஞ்சம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு சாயை வரதான் அப்படி குடிச்சிடுவேன். அப்படி இல்லாட்டினா பிளாக் காஃபினா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு சுகர் இல்லாமல் அப்படி இந்த காம்பினேஷனில் குடிச்சா சும்மா செம்மையாக இருக்கும்.